தொகையை முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 1400 கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் கடன் பெற்று வட்டி உயர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். கூட்டுறவு வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்காக கடன் பெற்றவர்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமாக வட்டித் தொகை வசூலிக்கப்படுவதாகவும், அதனால் அசல் தொகையை விட பல மடங்கு வட்டி செலுத்த வேண்டியிருப்பதாகவும், முறைகேடாக வீட்டை ஏலம் விடுவதாக அறிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கையில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தினர் ஈடுபட்டு வருவதால் தமிழக அரசு தலையிட்டு கடன் தொகை முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் மூலமாக கடன் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 1.5 லட்சம். இதில் நிலுவையில் உள்ளது 1.4 லட்சத்துக்கு மேல் அவர்கள் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. அந்த கடனுக்கான வட்டியும் அபராத வட்டியும் இன்று பல மடங்காக உயர்ந்து 1 லட்சம் வாங்கியவர்கள் ஏறத்தாழ 8 லட்சம் 9 லட்சம் என்று கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துள்ளது. எனவே இந்த அபராத வட்டி அசல் மூன்றையும் முதல்வர் அவர்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். தங்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றாவிட்டால் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் கோட்டையை நோக்கி கண்டன பேரணி நடத்தப்படும் என்றும் ஆறுமுகம் தெரிவித்தார்.